ஹலோ எவ்ரிஒன். சைனாவுடைய ஒரு ஏஐ ஆப் தான் வந்து உலகம் ஃபுல்லா இப்போ பெரிய பேசும் பொருளா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி யூஎஸ் உடைய டெக் மார்க்கெட்ல இது மிகப்பெரிய சர்ச்சையா உருவாயிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏஐ மாடலை உருவாக்குறதுக்கு பெரிய ஹைடெக் சிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இந்த ஹைடெக் சிப்பை உருவாக்குற என்விடியா போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய சரிவை யூஎஸ் மார்க்கெட்ல சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 17% வந்து இந்த மாதிரி டெக் ஜெயண்ட்ஸ் எல்லாம் வந்து இழந்திருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு நாள்ல 51,00,000 கோடி வந்து இழந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது சிலிகான் வேலிக்கு ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூகுள்ல மோஸ்ட் சர்ச்டு ஐட்டமா வந்து இந்த ஆப்போட பேர் தான் வந்து போன வாரத்துல இருந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா வந்து சைனாவுடைய டீப் சீக் ஆப் தான். இந்த டீப் சீக் ஆப்னா என்ன? ஏன் இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு சர்ச்சையா பேசப்படுது அப்படின்றத தான் வந்து நம்ம இன்னைக்கு விளாக பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சைனாவோடைய டீப் சீக் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி இது இன்னொரு ஏஐ மாடல்டு சாட்பாட் தான். ரொம்ப சுலபமா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்க ஒரு கம்ப்யூட்டர்லயோ இல்ல உங்களோட மொபைல்லயோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் இந்த அப்ளிகேஷன் பதில் சொல்லும். பதில் மட்டும் கிடையாது, அந்த பதில்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆக்குறதுனா கூட உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அது பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது. நீங்க வந்து இந்த சாட்பாட்டை ஒரு ஒரு போயம் எழுத சொல்லலாம். ஒரு கதை களம் கொடுத்து ஒரு கதை எழுத சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா உங்களோட கொஸ்டின்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கான பதில்கள் இதுல இருந்து வரும். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் டீப் சீக் அப்படின்ற சாட்பாட் அப்ளிகேஷன். இதுதான் இது வந்து போன வாரம் மட்டும் கூகுள்ல இந்த டீப் சீக் அப்ளிகேஷன் மோஸ்ட் சர்ச்ட் ஐட்டமா அண்ட் மோஸ்ட் டவுன்லோடட் ஐட்டம் இன் ஐபோனா இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லா பல பேர் வந்து இந்த டீப் சீக் அப்ளிகேஷனை அவங்களோட மொபைல்ல டவுன்லோட் பண்ணி உலகம் ஃபுல்லா பல மக்கள் வந்து இதை ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன தொழில்நுட்பத்துல உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஆர்ஐ அப்படின்ற ஒரு ஏஐ மாடலை தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, ஆல்ரெடி கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி நிறைய பேரு ஆல்ரெடி பல சாட்பாட்டுகளை வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்க அப்படின்னா, அதுல ஜெமினை அப்படின்னு ஒரு சாட்பாட் இருக்கும். அது இல்லாம ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற இன்னொரு சாட்பாட் ஏஐ சாட்பாட்டை வச்சிருக்கு. இது மாதிரி பல நிறுவனங்கள், பல லீடிங் நிறுவனங்கள் சிலிகான் வேலியில இருந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சாட்பாட்டை வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சாட்பாட், இந்த சைனாவுடைய டீப் சீக் சாட்பாட்டுக்கு இப்படி ஒரு சர்ச்சை வரத்துக்கு என்ன காரணம்? அதை நம்ம பார்க்கலாம். இந்த சைனாவுடைய டீப் சீக் ஆப் வந்து யூசர்ஸுக்கு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியிற ஒரு ஆப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சர்ச்சை ஆவறதுக்கு பெரிய காரணமா இருந்தது அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடலை உருவாக்குறதுக்கு இவ்வளோ நாள் வந்து பெரிய பொருட்செலவு நடந்திருக்கு. பயங்கர பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் தான் வந்து இதை உருவாக்கி இருக்கிறாங்க. மிகப்பெரிய காஸ்ட் இருக்கு. ஏன்னா இவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடலுக்கு பவர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ஹியூஜ் காஸ்ட் வந்து இதுக்கு வந்து செலவாகும். அண்ட் ரொம்ப ஹைடெக் சிப் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடல் டெக்னாலஜியை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும்னா சாட் ஜிபிடி போன்ற நிறுவனம் போன வருஷம் மட்டும் செலவு பண்ணது 500 கோடி டாலர். இதுக்கு நிகரா இந்த சைனாவுடைய டீப் சீக் ஆப் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து வெறும் 56 லட்சம் டாலர் தான் வந்து போன வருஷம் செலவு பண்ணிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல
ரொம்ப பெரிய ஹைடெக் சிப் எல்லாம் இல்லாம ஒரு ஏஐ மாடல கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த சைனா கம்பெனி கொண்டு வந்திருக்கு. இதனால தான் வந்து மிகப்பெரிய பேக் ஸ்லாஷ் சிலிகான் வேலி கம்பெனிஸ்க்கு இருக்கு. அது இல்லாம இது மிகப்பெரிய சர்ச்சை ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த சாட் ஜிபிடியோட நிறுவனர் வந்து போன வருஷம் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா மாதிரியான கம்பெனி எல்லாம் வந்து ஏஐ மாடல உருவாக்க முடியாது அப்படின்றத வந்து அவரு சொல்லியிருந்தாரு. அதாவது அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ பத்தி அவரு சொல்லல. ஏன்னா சிலிகான் வேலில இந்த ஏஐ மாடல்ஸ உருவாக்குற நெறைய பேர் வந்து இந்தியன்ஸ் தான். பட் ஆனா இதுக்கு ஆகுற பொருள் செலவு, இதுக்கு யூஸ் பண்ற ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியா மாதிரியான கம்பெனிஸால இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ண முடியாது. ஸோ அதனால இந்தியா போன்ற கம்பெனியால இந்தியால இருக்கிற கம்பெனிஸால வந்து இந்த மாதிரி ஒரு வெரி வெரி ஹை காஸ்ட் ஹை எஃபிஷியன்ட் சிஸ்டத்த வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சிலிகான் வேலியில இருக்க பல கம்பெனி வந்து ரொம்ப பெருமையா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தகர்த்து ரொம்ப கம்மியான செலவுல ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி செலவாகிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல பெரிய ஹைடெக் சிப் இல்லாம ஒரு ஏஐ மாடல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஒரு பெரிய முன்னுதாரணமா கொண்டு போனது தான் வந்து இந்த சைனாவோடைய டீப் சீக் ஆப் கம்பெனி. அதனால தான் வந்து இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையா ஆச்சு. சைனாவோடைய இந்த ஆப் வந்து எந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்துல ஸ்பேஸ் ரிசர்ச்ல எப்படி யுஎஸ்க்கு முன்னாடி ரஷ்யாவோட ஸ்பூட்னிக் வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சோ, அதே மாதிரி சைனாவோடைய இந்த ஏஐ ஆப் வந்து ஏஐ உடைய இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கு சிலிகான் இண்டஸ்ட்ரிக்கு அகெயின்ஸ்டா. ஸோ இத வந்து கிரியேட் பண்ண கம்பெனி வந்து ஒரு சைனா கம்பெனி. இது வந்து போன வருஷம் தான் வந்து கிரியேட் ஆகப்பட்டது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதோடைய ஓனருடைய பேர் வந்து லியான் வென்ஃபெக் அப்படின்றவரு வந்து ஜீஜியாங் யூனிவர்சிட்டியில வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கிறாரு. இவரு வந்து சிலிகான் வேலியில இயங்குற மாதிரியே வந்து ஒரு இன்வெஸ்டர் பேஸ்ட் ஒரு கம்பெனி தான் வந்து இது. இவரு வந்து பெரிய இன்டர்வியூ எல்லாம் வந்து குடுத்தது இல்ல. பட் போன வருஷம் குடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இனி இதுக்கு மேல வந்து சைனா வந்து ஏஐ டெக்னாலஜில பெரிய லாகிங் இண்டஸ்ட்ரியா வந்து இருக்காது. ஏஐ டெக்னாலஜில யுஎஸ்க்கு முன்னோடியா வந்து சைனா மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இல்லாம இந்த டீப் சீக் அப்படின்ற விஷயம் வந்து ஏன் இவ்ளோ பிரபல்யமா, இவ்ளோ ஃபேமஸா ஆகுது அப்படின்னா, சைனால இருக்கிற மத்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மத்த அப்ளிகேஷன் மாதிரி அது வந்து ஒரு இன்னொரு அப்ளிகேஷன மிமிக் பண்ணி உருவான விஷயம் கிடையாது. இது இன்னோவேஷன்ல மூலியமா உருவான ஒரு விஷயம் அப்படின்றதுனால, இது பல விஷயத்துக்கு முன்னோடியா, இன்னோவேட்டிவா இருக்கிறதுனால தான் வந்து இந்த டீப் சீக் அப்படின்ற ஆப் வந்து எல்லாத்தையும் விட முன்னோடியா வந்து இருக்கு. சிலிகான் வேலியில பல கம்பெனிஸே வந்து இத வியர்ந்து பார்க்கறதுக்கான காரணம் வந்து, இவ்ளோ பெரிய இன்னோவேஷன் இந்த ஆப்புக்குள்ள நடந்திருக்கு. மத்த சைனா ஆப் மாதிரி இன்னொரு ஆப்ப காப்பி பண்ணி பண்ணல. பட் இந்த ஆப் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா பட்டிருக்கு. சிலிகான் கம்பெனியே வியந்து பார்க்குற அளவுக்கு. அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சாட் ஜிபிடி மாதிரி பல ஏஐ ஆப் போல இந்த டீப்சீக் ஆப்பும் பொலிட்டிக்கலா சென்சிட்டிவா இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா வந்து சைனாவோடைய பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ்ல நிறைய விஷயத்த பத்தி நீங்க ஓப்பனா பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடலை டெவலப் பண்றது இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க திரட்டி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆனா எந்த இன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஏஐ சாட்பாட் பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த சாட்பாட்டை நீங்க ட்ரெயின் பண்ணணும். இது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயமா வந்து சயின்டிஸ்ட் மத்தியில பேசப்பட்டது. ஆனா சைனாவுடைய இந்த டீப் சீக் ஆப் வந்து இத ரொம்ப அசால்ட்டா பண்ணுது. சைனால பேசப்படாத பல சர்ச்சைக்குரிய கேள்விகள் லைக் தியானமின் சதுக்கத்துல என்ன நடந்தது அப்படின்னு பல சர்ச்சைக்குள் கேள்விகளை பிபிசி இந்த ஆப்ல இது கேள்வியா எழுப்பின போது அந்த
அந்த கேள்விக்கெல்லாம் இந்த DeepSeek ஆப் வந்து பதில் சொல்லல. நிகரா என்ன சொல்லுச்சு அப்படின்னா வந்து, என்னால ரொம்ப சென்சிட்டிவான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அண்ட் சர்ச்சையான பதில்கள இந்த இந்த சாட்பாட் சொல்லாது. அதனால பொலிட்டிக்கலா சென்சிட்டிவா இருக்கிற கேள்விகள அ என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த சாட்பாட் சொல்லியிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா வந்து பல சயின்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்க. பட் இந்த கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப அசால்ட்டா, லோ காஸ்ட்ல டேக்கிள் பண்ணியிருக்கு இந்த DeepSeek அப்படின்ற அப்ளிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடல உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹைடெக் சிப்புகள் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி சிப்புகள் வந்து ஆல்ரெடி யுஎஸ்ல தான் வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. யுஎஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி நெறைய ஏஐ மாடல் யுஎஸ்ல தான் உருவாகணும் அப்படின்றதுனால, இந்த ஹைடெக் சிப்புகள வந்து 2022ல இருந்து இந்த ஹைடெக் சிப்புகள வந்து மாஸா எக்ஸ்போர்ட் பண்றத வந்து பேன் பண்ணிடுச்சு. ஸோ இது மூலியமா வந்து மத்த கண்ட்ரி வந்து இந்த சிப்ப வந்து சோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சிப்ப சோர்ஸ் பண்ணல அப்படின்னா வந்து பெரிய ஏஐ மாடல், பெரிய ஏஐ சாட்பாட்டுகள உருவாக்க முடியாது அப்படின்றது தான் வந்து அமெரிக்கா நெனச்சுச்சு. ஆனா இதுக்கு நிகரா சைனா வந்து அவங்க கிட்ட இருக்கிற மலிவு விலை சிப்புகளையும், ஏற்கனவே இம்போர்ட் பண்ண சில NVIDIA ஹைடெக் சிப்புகள மட்டுமே வச்சு ஒரு எஃபிஷியன்ட்டான ஏஐ மாடல கண்டுபிடிச்சிருக்கு. இது உலகம் ஃபுல்லா மார்க்கெட்ல அதுவும் எஸ்பெஷலி டெக் மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, NVIDIA மாதிரி ஹைடெக் சிப் கண்டுபிடிக்கிற கம்பெனிஸ் உடைய பெரிய டிபெண்டன்சிய கம்மி பண்ணியிருக்கு. உலகம் ஃபுல்லா வந்து NVIDIA போன்ற நெறைய நிறுவனத்தோடைய ஷேர் மார்க்கெட் விலை வந்து பயங்கரமா குறைஞ்சதுக்கு காரணம் வந்து இதுவா தான் இருக்கு. NVIDIA தான் இந்த ஹைடெக் சிப்ப வந்து இப்போதைக்கு உருவாக்குறாங்க. அண்ட் NVIDIA கம்பெனி தான் வந்து ஆப்பிள், கூகுளுக்கு அப்புறம் 3வது பெரிய பெரிய மதிப்புள்ள ஒரு கம்பெனி வந்து NVIDIA தான் யுஎஸ் மார்க்கெட்ல. இந்த NVIDIA கம்பெனி மட்டுமே வந்து ஒரு நாள்ல வந்து $3.1 டிரில்லியன் இருந்து $2.9 டிரில்லியன் வந்து கம்மியாயிருக்கு அதோட மதிப்பு. இது வந்து இதுவரைக்கும் உலக டெக் மார்க்கெட்லயே நடக்காத ஒரு மிகப்பெரிய சரிவா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கு மெயினான காரணம் வந்து இவ்ளோ நாளா டெக் பீப்பிளும் உலகமே என்ன நம்பிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஹைடெக் சிப் இல்லாம ஒரு ஏஐ மாடல உருவாக்க முடியாது. அண்ட் ஏஐ மாடல் தான் வந்து அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷயமா வந்து இயங்க போது. ஸோ இந்த டிபெண்டன்சிய டோட்டலா அடிச்சு உடைச்சு இந்த சைனா கம்பெனி முன் வந்திருக்கிறதுனால, இந்த மாதிரியான அ இந்த மாதிரியான ஹைடெக் சிப் உருவாக்குற NVIDIA போன்ற கம்பெனி மேல இருந்த டிபெண்டன்சி உலகம் ஃபுல்லா பெருசா வந்து கம்மியாயிருக்கு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனாவோடைய DeepSeek ஆப் வந்து என்ன நிரூபிச்சிருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பொருட்செலவு, ஹை இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஹை டெக் ப்ராடக்ட்ஸ வச்சு மட்டும் தான் வந்து அ ஒரு பெரிய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ட உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையே வந்து தகர்த்து பொய்யாக்கியிருக்கு. இந்த மாதிரி ஹை இன்வெஸ்ட்மென்ட், ஹை டெக் ப்ராடக்ட்ஸ வச்சு தான் உருவாக்க முடியும் அப்படின்றது தான் வந்து சிலிகான் வேலியோடைய ஒரு மந்த்ராவா இருந்தது. இதுக்கு நிகரா இந்த DeepSeek அப்படின்ற ஆப் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து, இந்த ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் இல்லாம, பெரிய ஹை இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய எஃபிஷியன்ட்டா, இன்னோவேட்டிவா ஒரு ப்ராடக்ட்ட உங்களால கொண்டு வர முடியும். அப்படின்ற விஷயத்த தான் வந்து இந்த சைனாவோடைய DeepSeek ஆப் வந்து நிரூபிச்சு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சைனா நிரூபிச்சுட்டாங்க. இந்தியா அடுத்தது எப்படி இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் மிகப்பெரிய பொருட்செலவுல பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அடுத்தது இந்தியாவுக்கு ப்ரூவ் பண்ற ஒரு நேரம் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த DeepSeek அப்படின்னா என்ன? இந்த DeepSeek ஏன் வந்து இவ்ளோ பெரிய சர்ச்சையா ஆச்சு? இதனால யுஎஸ் மார்க்கெட் ஏன் இவ்ளோ மிகப்பெரிய சரிவ சந்திச்சுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெனைக்கிறேன் இந்த விளாக்ல. பாய் ஃபார் நவ்.